கிரசன்ட் ஹோட்டல். இது யுரேகா ஸ்பிரிங்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லக்ஸரியான பேய் ஹோட்டல். முதல்ல இதை 1886 அப்போ கட்டுறாங்க. எலைட் பீப்புளுக்கான ஒரு லக்ஸரியான இடமா. அங்க இருக்கக்கூடிய ஸ்பிரிங்ஸ்க்காக நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் யாருமே வரல. ஸோ சில வருஷங்கள் கழிச்சு 1908ல அதை ஒரு உமன்ஸ் காலேஜா மாத்துறாங்க. அப்பவே வந்துட்டு அந்த இடத்துல சில பேய் நடமாட்டங்கள் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. என்னன்னா இந்த பில்டிங் கட்டிட்டு இருந்தப்பவே அதுல இருந்த ரூம் நம்பர் 218ல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் கீழே விழுந்து இறந்து போறாரு. அதனால அந்த ரூம்குள்ள அவரோட ஆவி இருக்குது. யாராச்சும் போனாங்க அப்படின்னா ஐயோ நான் விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சத்தமெல்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு அது உமன்ஸ் காலேஜா இருக்குது. தென் அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. 1930ஸ்ல யாருமே யூஸ் பண்ணாம பழைய ஒரு பில்டிங்கா இருந்திருக்கு. அந்த நேரத்துல தான் நார்மன் ஜி பேக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் அதை பாக்குறாரு. அதை ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலா மாத்துறாரு. இங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு மிராக்கிளான மெடிசனை வச்சுட்டு உங்க கேன்சர் எல்லாம் நான் சரிப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. பட் த திங் இஸ் அவர் டாக்டரே கிடையாது. அண்ட் அவர்கிட்ட எந்த ஒரு மிராக்கிளான மெடிசனும் கிடையாது. அங்க வந்தவங்களுக்கு எல்லாம் இவரே புதுசா மெடிசன் கொடுத்து டெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டிருக்காரு. பாடிஸ் எல்லாம் வந்துட்டு யாருக்குமே தெரியாம டிஸ்போஸ் பண்ணியிருக்காரு. பட் என்ன பண்ணிருக்காருன்னா அவங்களோட பாடி பார்ட்ஸ் சிலது அவங்க கேன்சர் சிலது எடுத்து ஒரு கண்ணாடி டப்பால போட்டு இந்த ஹோட்டலோட பேஸ்மெண்ட்லயே புதைச்சிருக்காரு. அவரோட ரெஃபரன்ஸ்க்காக இதை எடுத்து வச்சிருக்காரு. இதெல்லாம் தெரிய வந்து 1939 அப்போ போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்றாங்க. தென் அடுத்து 4வது ஒருத்தர் அந்த இடத்துக்கு வந்து அதை திருப்பி ரெனோவேட் பண்ணி ஒரு ஹோட்டலா மாத்துறாரு. இப்ப வரைக்கும் அந்த ஹோட்டல் ரன் ஆயிட்டு தான் இருக்குது. பட் என்னன்னா அங்க வர்ற கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் இங்க வந்துட்டு ஏதோ பேய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் காரிடோர்ஸ்ல நர்ஸ் ஒரு பேஷண்ட்டை வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போற மாதிரி பார்த்திருக்காங்க. சில பேர் ஒரு குழந்தை பால் வச்சு தட்டிட்டே வர மாதிரி பார்த்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு ஷேடோவான ஃபிகர்ஸ் எல்லாம் பார்த்திருக்காங்க. எஸ்பெஷலி ரூம் நம்பர் 218 தான் பயங்கரமான ரூம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரோட ஆவி இருக்கிற ரூம். அந்த ரூமுக்கு போன நிறைய பேர் வந்துட்டு இவரை நாங்க எங்க கண்ணால பார்த்தோம், இவரோட வாய்ஸை நாங்க கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. தென் இன்னொரு ஃபேமஸான ரூம் வந்துட்டு 419. அங்க வந்துட்டு தியோடரா அப்படிங்கிற ஒரு கேன்சர் பேஷண்ட் இருப்பாங்களாமா. யாராச்சும் பார்த்தாங்க அப்படின்னா முன்னாடி வந்துட்டு ஹே ஐ எம் தியோடரா அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிருவாங்களாமா. இந்த ஹோட்டல் பத்தி கோஸ்ட் ஹண்டர்ஸ்ல கூட வந்திருக்கு. அண்ட் இப்ப வரைக்கும் அந்த ஹோட்டல் ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பேயை பார்க்கறதுக்குன்னே நிறைய பேர் அந்த ஹோட்டலுக்கு போறாங்களாமா ஃப்ரெண்ட்ஸ். வாய்ப்பு கிடைச்சா நம்மளும் ஒரு டைம் போயிட்டு வருவோம்.